தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், மிக முக்கியமான அரசியல் நகர்வு, நிர்மலா சீதாராமன் நேத்தி தமிழகம் வந்திருந்தாங்க. சீமானோட ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க சார். ஹோட்டலில் இருக்கிறவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே அந்த சந்திப்பு நடந்துச்சாலே சார்? சீமான் மறுத்திருக்கிறாரு. சீமான் அண்ணாமலை கூட தெளிவாக இருக்கிறாரு. மோடி சீமானை பற்றி என்ன கருதுறாரோ அண்ணாமலை வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அப்படி நிர்மலா சீதாராமன் பேசினா நிர்மலா சீதாராமனையும் பாராட்டலாம். நிர்மலா சீதாராமன் சீமானுக்கு பாசிட்டிவா இருக்கிறாரு. சீமானை ஏமாத்த நிர்மலா சீமானு அவர் சுத்தி இருக்கக்கூடிய காக்கா கூட்டமும் முயற்சி பண்ணலன்னு நானே சொல்லிட்டு போயிடுவேன். அண்ணாமலை இன்னைக்கு மோடிக்கு கருத்தை சீமானை பாராட்டி பேசியிருக்கிறாரு. அப்பனா சந்திச்சு இருக்க வாய்ப்பு இல்லை. சீமான் இல்லைன்னு சொல்லும் போது நான் அதுக்குள்ள இதை தாண்டி பெருசா போக விரும்பல. ஓகே. அண்ணாமலை தெளிவாகவே மோடியின் கருத்தை சொல்லி சீமான் தனித்துவமிக்க தலைவர்னு பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறார். அது இன்னைக்கு தமிழக மத்தியில் குறிப்பா மோடியை பிரதமர் வாக்களித்த 18% வாக்காளர் மத்தியில் பெரிய அதிர்வலையை கொடுக்கும். சீமானுக்கு பெரிய பாசிட்டிவா கொடுக்கும். அத்தகைய ஒரு பெரிய நன்மையை அண்ணாமலை சீமானுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இது மோடியின் எண்ண ஓட்டத்தின் விளைவுங்கிறது நான் உணர்றேன், எனக்கு தெரியுது. ஒருவேளை சந்திச்சதை வெளில சொன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு போயிடுங்கிற ஒரு பயமா சார்? மறுத்திருக்கிறாருங்கிறதோட நான் இதுக்குள்ள போக விரும்பல. நிர்மலா சீதாராமன் மோடிய அண்ணாமலை போடுற மாதிரி போயிருந்தா அவங்களே ஆனஸ்டா சீமானை பாராட்டுறாங்கன்னு சொல்லலாம். அல்லது அவங்க சுத்தி இருக்கக்கூடிய காக்கா கூட்டம் சீமானை ஏமாத்ததுக்கு முயற்சி பண்றதான் நான் கருதுவேன். இங்க வராங்க சார் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டு நாங்க மாநில தலைவரை பத்தின ஒரு ஆலோசனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமா கேடி ராகவன்லாம் முன்னாடி நின்று அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பெரிய லாபி இருக்குதுங்க. என் பெருந்தலைவர் காமராஜுக்கு எதிராக இல்லையா? அவர் கட்சியை பிடிச்சு நான் தான் காங்கிரஸ் நிரூபிக்கல. காந்திகிட்டே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வரதராஜ நாயுடு பொலிட்டிக்ஸ்ல இனிமே நான் காமராஜ் விஷயத்துல தலையிட மாட்டான்னு தேசப்பிதா மகாத்மா காந்தியை காமராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வருத்தப்பட்டு ஓடல. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்னா காமராஜ் தான். ஏகதேசம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இன்னைக்கு வந்தாலும் கூட நிர்மலா சீதாராமன் அரசியல் ரீதியா பண்ணதாட்டு நம்ம எடுத்துக்காண்டாம், துறை ரீதியாட்டு பண்ணதா கூட எடுத்துக்கலாம். சார், இப்ப அவங்க இப்ப தமிழக அரசியல்ல கிட்டத்தட்ட ஏன்னா எல்லாருமே போய் அவங்களதான் பாக்குறாங்க. ஒரு நீங்க டெல்லி லாபியில நெருங்கி இருப்பதனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி என்னால தைரியமா கேட்க முடியும். தமிழக அரசியல் பாஜகவினுடைய முகமா நிர்மலா சீதாராமனை டெல்லி பாக்குதா? அரசியல்ல யாரும் முயற்சி பண்றதுல தப்பு இல்லைங்க. நிர்மலா சீதாராமன் மோடி லாயலிஸ்ட் தான், 100% மோடி லாயலிஸ்ட் தான். அதுல ஒண்ணு நான் மாறுபட்ட கருத்து சொல்ல வரல. நான் தம்பி நாராயணசாமி, தம்பி பாக்கியராஜ் எல்லாம் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது பார்த்து பேசியிருக்கேன். அவங்களோட சண்டையை போட்டிருக்கேன். தலித்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னேன். அவங்க இருக்காங்கன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் தலித்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஓட்டு கிடைச்சாதான் மோடி மீண்டும் பிரதமராக வர முடியும். ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் மோடிஜின்னு ஓப்பனாட்டே சொன்னேன். 2 நண்பர்களும் இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னதை கை கட்டிட்டு கேட்டாங்க. அந்த ஸ்டில் கூட இருக்குது. அது பிறகு டு பி ஆனஸ்ட் அவங்க யூபியில் ஒரு தலித்தை ராஜ்சபா மெம்பராகிறதுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க மோடிக்கு லாயலிஸ்டாக உள்ளவங்க தான். அதை நான் மறுக்க வரல. பாரத் பதக்ஜியை பற்றி சொன்னேன். நோபல் ஹார்ட் நோபல் இதுன்னு நம்ம அதை சொன்னாங்க. இஸ் எ பிராமின் ஃப்ரம் குஜராத், இஸ் நோ மோர், இஸ் எ வெரி நோபல் பர்சன். மோடி லாயலிஸ்ட். ஜெயலலிதா மோடி ஏமாற்ற முடியாம பார்த்துக்கிட்டதுல பாரத் பதக்கு பங்கு பெரும் பங்கு. துரைசாமிஜி டோன்ட் வரி, மோடிஜி நோ ஹவு டு டீல் dash especially dash like மம்தாஜி, மாயாஜி, ஜெயாஜின்னு சொல்லி அதை சக்சஸ்ஃபுல்லா மோடி அலர்ட்டா பண்ணதுல பாரத் பதக்ஜியோட பங்கு பெருசு. அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் நோபல் ஹார்ட்ங்கிறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. எனிவே அரசியல்ல எல்லாருமே ஆஸ்பயர் பண்றதுல தப்பு இல்லை. பட் இங்க கேடர் ஸ்ட்ரென்த் அது இதெல்லாம் அண்ணாமலைக்கு தான் இருக்குது. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு பாஜகவின் முகம்னு சீமான் சொல்றதும் ஒரு சரியான கருத்து. அண்ணாமலை தான் பாஜகவின் முகம்னு சீமான் சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்கிடணும் அண்ணாமலைக்கும் சீமானுக்குள்ள நட்பு எவ்வளவு. அண்ணாமலைக்கு எதிராக சீமான்ட்ட எவ்வளவு சொன்னாலும் சீமான் என் தம்பி தானே அண்ணாமலைன்னு தான் சொன்னார் என்கிட்ட. இப்படி எல்லாம் சொல்றாங்கிறத என்கிட்ட சொல்லும் போது நான் சில விஷயங்கள் சொல்லும் போது என்ன இருந்தாலும் அண்ணாமலை என் தம்பி தானேன்னு தான் சீமான் காலையில பேசும்போது என்கிட்ட இந்த கருத்தை சொன்னாரு. அதே கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தாங்கிறது சீமான் பேசியிருக்கிறார். அதே மாதிரி மோடியின் எண்ண ஓட்டத்தை தான் அண்ணாமலை சீமானை பற்றி பேசியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட கருத்தான அதை கருதல். அதே மோடியின் எண்ண ஓட்டத்தை நிர்மலாவும் பேசினாங்கன்னா நிர்மலா சீமான் விஷயத்துல அண்ணாமலை மாதிரி கரெக்டா இருக்காங்கன்னு நானே சொல்லிட்டு போவேன். சார், இப்ப இந்த லாபியில் சார் இப்ப கேடி ராகவன் வெர்சஸ் அண்ணாமலைன்னு போடுறாங்க. பிராமின் வெர்சஸ் நான் பிராமின். அப்படி இல்லை, கேடி ராகவன் நான் தப்பா பேச மாட்டேன். ஓகே.
மெஜாரிட்டி வரக்கூடாது மோடிக்குன்னு பலரும் நினைக்கும் போது இதே தம்பி என்கிட்ட சார் மெஜாரிட்டி வந்துருமில்லான்னு கேட்டாப்புல தந்தி டிவி இதுல நோ யூ டோன்ட் வரி கேடி ராகவன் மெஜாரிட்டி வரும். அப்போ ஒரு பிராமின்ங்கிறதுக்காக நம்ம ஜாதி அடிப்படையில பார்க்க கூடாது. இல்ல அந்த லாபி அந்த இடத்துக்குள்ள கேடி ராகவன் என்ன நினைச்சாருன்னா மோடிக்கு தனி மெஜாரிட்டி வரணும். அவர் ஜெயலலிதாவால வாஜ்பாய் பட்ட மாதிரி ஒரு துயரங்கள் படக்கூடாதுன்னு நின்னாரு. அப்போ அவர் மோடிக்காக நின்னாருங்கிறது என் கண்ணெறிய தெரியும் போது ஜாதி இதில் கேடி ராகவனை நான் உடனே எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ணாமலை பாசிட்டிவா இருக்காரு, மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்லுவேனே தவிர இப்போ நீங்கள் அதில் பிராமின்னு பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக எவ்வளோ பிராமின்ஸ் இருக்காங்க. எனக்கு 50% மேலே ஃபாலோவர்ஸ் வந்து பிராமின் கம்யூனிட்டி தான். அப்போ தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்களை நான் என்னைக்கும் பாராட்டுவேன், உயர்வா தூக்கி வச்சு தான் பேசுவேன். பிரிட்டிஷ்காரன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கலாம் பிராமணர்கள். இந்த நாட்டின் மானன்னு தானே சுதந்திரத்துக்கான ஒரு கம்யூனிட்டி. அதே வேளையில் என்னால் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒரு நான் பிராமின் பிஎம்ஆர் இருக்காங்கிறதுக்காக ஜாதி வரியில முறங்கிட்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டேயா பூமிகார் பாண்டேயா பிராமின் பாண்டேயான்னு தெரியல, அவரை நான் திருப்பி அடிக்காம இருக்க மாட்டேன். மணிசங்கரையர் மோடியை நீ சின்ன மணிசங்கரையர் லீச்சி எச்சு பேன்னு சொல்லாம இருக்க மாட்டேன். மோடியை லீச்சுன்னு சொன்ன 25% பிராமின் இவங்க பிரியங்கா காந்தியை லீச்சுன்னு சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதே வேளையில் தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள எவ்வளவோ பிராமின்ஸ் இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கும்போது இந்த நாட்டின் மானம் சோனியா கிட்ட பேரக்கூடாது இருக்கக்கூடியவங்களை நம்ம பாராட்டி போலத்தான் செய்யும். ஸோ பிராமின்ஸ் ஆல்சோ ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. அதனால நீங்க அண்ணாமலைக்கு எதிராக அப்படி ஒரு லாபி அப்படி நான் பார்க்கல. ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக நாடார்கள் இருக்காங்க, அண்ணாமலைக்கு எதிராக தேவர்கள் இருக்காங்க. அது எப்படி அப்போ பிராமணர்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரும் ஆஸ்பயர் பண்ணுவாங்க ஒவ்வொரு இதுல, அவ்வளவுதான். அண்ணாமலை ஜாதி கடந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாரு. அதனால பாதிப்புக்குள்ளாகக்கூடியவங்கலாம் அண்ணாமலைக்கு எதிராக போகத்தான் செய்வாங்க. அது வெள்ளாள கவுண்டர்களும் இருக்காங்களே, வெள்ளாள கவுண்டர் சேர்ந்த பெண்மணிகளும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்கல்ல. அப்போ அதுல நம்ம ஜாதியை சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ காமராஜ் ராஜாஜியை ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட காமராஜுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் 50% மேல பிராமின்ஸ் தான். காமராஜுக்கு ஜெனரல் செக்ரட்டரி ராஜகோபாலன் பிராமின் தான், ராஜ்யசபா மெம்பர் ஆனார். காமராஜுக்கு அமைச்சரவையில் டிபிஎஸ் மகளுக்கு அவர் மந்திரி பதவி அவரால் தான் கிடைச்சிது. 4-5 எம்பி டிக்கெட் கொடுப்பாப்புல. ஸோ இந்த ரைவலரி இருக்குதுங்கிறதுக்காக ஒரு ஜாதியை முழுமையா இதாக நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து கலர்டைஸில் பார்க்கக்கூடாது. உறுப்பு தான் முடிவு பண்ணுது. அதுல அண்ணாமலைக்கு பின்னாடி எக்கச்சக்க பிராமின் இளைஞர்கள், என் மீது பற்றுதலும் என்ன ஒரு பெரிய ஹீரோவா பார்க்கக்கூடிய பிராமின் இளைஞர்கள் அண்ணாமலையும் அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுங்கிறதுல நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஜாதிய ரீதியாக அதை கொண்டு போக நான் விரும்பல, அது நியாயமும் இல்லை. அதனால்தான் நிர்மலா சீதாராமனை பற்றிய அந்த உண்மையும் சொன்னேன், கேடி ராகவனை பற்றி அந்த உண்மையை சொல்றேன். அரசியல் ரீதியாக அவங்க ஆஸ்பயர் பண்றது, அவங்க முயற்சி பண்றது ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய உரிமை. அதே போல ஜேவிசி ஸ்ரீராம கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் நான் சொன்னதுக்கு பெங்களூர்ல ஒரு பிராமின் என்னோட ஃபாலோவர், எப்படி சார் ஜேவிசி சொல்றா, அவர் கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். சரிப்பா, ஜேவிசி கிரவுண்ட்ல உள்ளவர் தாங்கிறத நான் சொல்லிடுறேங்கிறத சொன்னேன். சார், இப்ப அண்ணாமலை சீமான் இந்த உறவு வந்து திடீர்னு இந்த ஒரு கல்யாண வீட்டுல இருந்து ரொம்ப இதா இருந்துச்சு. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். சீமானை வந்து தமிழ் தேசியத்திலேருந்து தேசியம் பக்கம் நவுத்திட்டீங்க, பிரதமரோட ஒரு லாயலிஸ்டா அவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சீமான் வெரி ஷ்ரூட் லீடர், மிக மிக நுண்ணறிவு படைச்சவர், தனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். எங்க அண்ணன் நேர்மையா நிற்பான், எங்க அண்ணன் நான் 214 நிற்கணும்னு நினைப்பான். அதுல என் மீது மிக மிக முக்கியமான நம்பிக்கை கொண்டவர். என்கிட்டே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு வந்தோம்னே இன்னைக்கு வர்றவங்கலாம் வியாபாரத்துக்கு வரான். யாரை சொல்றாரு புரியுதா? வியாபாரியா வரான், இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ண நினைக்கிறான். அவருக்காக இந்த ஊடகங்கள்லாம் பண்றாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி ஊடகங்கள் எல்லாம் சொன்னாரு. ஆனா நாம வந்து துணிவா நிற்கிறோம்னே. எத்தனையோ தொழிலதிபர்கள் என்ன வந்து கூட்டணிக்கு வான்னு சொல்லும் போது, கூட்டணிக்கு போனா உங்க இமேஜ் போயிடும், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, என்னமோ எடப்பாடி எல்லாம் சிஎம்மா வர முடியாது, அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். விக்கிரவாண்டியிலேயே 1% ஓட்டு தான் எடப்பாடியால் உங்களுக்கு ஏற்ற முடிஞ்சது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கம்யூனிட்டி கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி போனால் அதோட உங்க அரசியல் முடிஞ்சு போகுங்கிறத ஆணித்தரமா முழுமையா என்கிட்ட உண்மையை சொல்றது நீங்க தானே. நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுங்கிற இதுல நான் 214 தனிச்சு நிற்க விரும்புறேங்கிறது தான் அவர் சீமான் இருக்கிறாரு. அதுல உறுதிப்பட தான் இருக்கிறாரு. அதே வேளையில் இன்னைக்கு மருத்துவம் அதுல எல்லாம் ராவணன் தமிழ் பெருமிது தமிழுதுன்னு இன்னைக்கு SRM விழாவிலே அவரும் அண்ணாமலையும் கலந்துகிட்ட விழாவிலே பேசினாரு. நான் மாறுபடுறேன். நான் காத்தவீர அர்ஜுன் மகாராஜ் பரசுராமன் அந்த பிலீஃப்ல ராவணன் பிராமணர் சிவபக்தன்
மிகப்பெரிய இதெல்லாம் தெரிஞ்சவங்கிறதுல சிவபக்தனாட்டும் பிராமணனை தான் நாராவணன் என்னோட பிலீஃப். அவரோட பிலீஃப் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன். இது எவ்வளவுக்குள்ள டயமெட்ரிக்ல ஆப்போசிட்டா ஒன்னா இருக்குது. நான் நம்புறது அதை தேசியத்தை நான் நம்புறேன், அவரு தமிழை நம்புறாரு. பட் அதற்காக சீமான் என் தம்பி இல்லை என் சகோதரன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சீமான் என் சகோதரன் தான், சீமான் என் தம்பி தான், சீமானுக்கு வெல்விஷர் தான் நான். பட் அவரு ராவணன் தமிழன்னா நான் ராவண பிராமணன், ஆச்சார அனுசாரங்களை ஒழுகக்கூடிய ஒரு சிவபக்தன் தான் நான் என்னோட கருத்து. அதான் என்னோட பிலீஃப். இப்ப ரஜினியை முதல்ல கொண்டு வந்து பார்த்தாரு, அவர் தப்பிச்சிட்டாரு, இப்ப சீமான் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்லைங்க, ரஜினி சீமான் நட்புங்கிறது வந்து அது ஒரு பெரிய அதிர்வு. ரஜினியை வந்து அதிக அளவு இன்னும் சொல்ல போனா ரஜினியை இது எல்லாரும் குறிச்சிடுங்க, மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு எதையும் பேசக்கூடாது, தரவு வேணும் இருக்கும். அப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பில் எதையும் நம்புவாங்கங்காக அவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை பிஜேபி எதிர்ப்பில் எதையும் நம்புவாங்களுக்காக அந்த சகோதரர்களை முட்டாளாக்கிட்டு இருக்கக்கூடாது. ரஜினி 2021 ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடணும்னு சொன்னது யாரெல்லாம், எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள். நான் வெளிப்படையாக சொன்னேனே, அண்ணே நீங்க அரசியல் விட்டு விளையாச்சு, இனிமே ஸ்டாலின் உங்க குடும்ப நண்பர், அவருக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா சார்? அழுத்தம் கொடுத்தாங்க. நான் இதை அவரை என் கருத்தை அவர்கிட்ட இதை முன் வச்சேன். ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாரு, உங்க நண்பர், உங்க குடும்ப நண்பர் முதல்வராக போறாரு, அவருக்கு எதிராக அதை தடுக்கிறதுக்கு நீங்க அரசியல் விட்டு விலகும் போறது ஏன் அறிக்கை கொடுக்கணும்? கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன். அந்த விஷயத்தில் நான் ஜெயித்தேன். ஏன்னா நான் சகாதேவ மாதிரி ரஜினிக்கு எது நல்லதோ அதை சொன்னேன். அரசியல் விட்டு விலகுன ரஜினியா 4 பேர் அரிப்புக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அறிக்கை கொடுக்கணும்? வெளிப்படையாக தானங்க சொல்றேன் நான். அப்போ ரஜினிங்கிற ஃபோர்ஸ் அதோட குட்வில்லு ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு போவதுக்கு பலரும் முயற்சி பண்ணும் போது அரசியல் விட்டு விலகின நீங்க உங்க நண்பர் குடும்பத்தை, அது அவரும் உங்களுக்கு நண்பர் தான் கலைஞர், இதுல அவருக்கு எதிராக நீங்க அறிக்கை விடணும் தேவையில்லைன்னு ரஜினிக்கு எது நல்லதோ நான் சொன்னேன். இன்னைக்கும் ரஜினி அண்ணனுக்கு அது தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியும். அப்ப இன்னைக்கு தமிழக அரசியலையும் ஸ்டாலின்ட்டையும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நட்பும் ரஜினிக்கு இருக்க காரணம்னா நாம சகாதேவ மாதிரி ரஜினி கொடுத்த அட்வைஸ். மீண்டும் சொல்றேன், எங்க இருந்தாலும் நம்ம சகாதேவ மாதிரி தான் நம்மளோட எண்ண ஓட்டமும் இது இருக்கும். நேர்மையா இதுல தான் நம்ம பேசுவோம் எங்கேயும். அதே மாதிரி மீண்டும் சொல்றேன், சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது, நேருக்கு நேர் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நம்ம நேருக்கு நேராட்டும் உண்மையும் நேர்மையாட்டும் நம்ம கருத்துல நாம என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து முயற்சி திருவினையாக்கும். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிற ஏவிஎம் சரவண மையப்ப செட்டியா இருக்க மோட்டோ படி நம்ம எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருக்கோம். அதுல அண்ணாமலை சஸ்டெயின் பண்ணி நிற்கணுங்கிற நம்ம கருத்து. அது ஒரு பேட்டில் தான், இந்த பேட்டிலையும் ஜெயிக்கணும். 2026 பிப்ரவரி வரக்கூடிய போர்க்களத்திலையும் ஜெயிக்கணும். அதுல நம்ம போர்க்களத்தில் நிற்கிறோம். இப்ப சீமானோட ரோல் என்னவா சார் இருக்கும் 2026 உங்க மைண்ட்ல வச்சிருக்கேன்? சீமான் அந்த 18% வாக்குல பெரும்பகுதி வாக்கு சீமானுக்கு வரும். ஓகே, அது ஸ்டாலின் சிறுபான்மையினுடைய வாக்கா? இந்த 18% என்டிஏ எடுத்த வாக்குல. ஓ ஓகே ஓகே ஓகே. அது ஸ்டாலினும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம்னு விழுந்த வாக்கு. அது என்ன சார் 3 வாட்டி அது சிலருக்கு தெரியல, திருமணி வைத்தியநாதன்களுக்கு தெரியல. அப்ப அவங்க பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத திருமணி வைத்தியநாதன்களுக்கு எல்லாம் இது சொன்னாதான் திரும்ப உரைக்கும். நீங்க பாத்திருக்க மாட்டீங்களா இப்படி திருமணி வைத்தியநாதன் காட்டி அடிப்பேன்னு? உங்க கருத்தை தான் அடிக்கிறேன், அவரை தனிப்பட்ட முறையில் எதுவும் நமக்கு இல்ல. அந்த வாக்குகள் சீமானுக்கு வரும். அது என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காததிலே கோட்டை விட்டுட்டாங்க. களத்துல இருக்கிற ஜேவிசி சிறாம் என்டிஏ ஈரோடு களத்துல நிற்காததிலே சீமான்ட்ட கோட்டை விட்டுட்டாங்க. அண்ணாமலை மேல உள்ள இதுல நிக்க விடாம கோர் கமிட்டி பண்ணாங்க. அது சீமானுக்கு பூஸ்ட். அது நடந்தாச்சு. இட் இஸ் ஆல்ரெடி தி டேமேஜ் இஸ் டன். சீமான் ஆல்ரெடி எமர்ஜ் ஆயிட்டாரு. பெரியார் வர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன், ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், உவை சாமிநாத ஐயர், பரிதிமால் கலைஞர்ல சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு. பெரியாரை போட்டோன்னு தனிச்சு நிற்கிறதுக்காக சீமான் அடுத்தால ஒரு பெரிய கூட்டம் போடுவாரு. அதுல தெரியும் மயிலாப்பூர்ல உள்ள பிராமின்ஸ் ஓட்ல 50% மேல சீமானுக்கு விழும். ஏன்னா பிராமின் பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆருக்கு, கண்டிப்பா விழும். பார்த்துட்டே இருங்க நீங்க. சீமான் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடர். அவர்கிட்ட யாருடைய பாச்சாவும் பலிக்காது. நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு வந்தவர். தனிச்சு நிற்கனால நீங்க பெரிய ஹீரோ. இன்னைக்கு எஸ்ஆர்எம் விழாவில் தமிழ்நாடு ஃபுல்லா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எவ்வளவு கைத்தட்டல் ஆர்வம் இருந்தது. ஏன் இருந்து சுத்த வீரனா ஒருத்தன் களத்துல நிக்கிறான். சுத்த வீரன்டா அவன். திமுக எதுக்குறான், அண்ணா திமுக எதுக்குறான், காங்கிரஸ் எதுக்குறான், பாஜக எதுக்குறான்.
5வது முறை களத்துக்குள்ள நிற்கிறான். வரும்போதே வியாபாரம் பண்ணதுக்கு எடப்பாடி நம்பி களத்துக்குள்ள வரக்கூடிய வியாபாரிகளும் போலிகளும் நிறைஞ்ச நாட்டுல சுத்த வீரனா 5வது முறை தனிச்சு நிற்கிறான்னா அவன் தாண்டா ஹீரோன்னு நிற்கிறான். அதைத்தான் அண்ணாமலையும் பாராட்டுறாரு. நன்றி சார். நன்றி. நன்றி.